ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருள் கியூட் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பூரண கொழுக்கட்டை 3 வகை பூரணம் வச்சு நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு பூரணம் செஞ்சுக்கலாம். 1 கப்பு கடலை பருப்பு எடுத்துருக்கேன். கடலை பருப்பு எடுத்து ஒரு 3 to 4 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம எந்தளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ 3 to 4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு அத்தனையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு பருப்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டாவே போதும், நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிக்கலாம். வடித்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, பருப்பு ரசமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்படி நசுக்கி பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு நசுங்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வடித்து வச்சுருக்க பருப்பை சேர்த்து 2 பல்ஸில் 2 முறை விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக விட்டுறாதீங்க. பல்ஸில் 2 டைம் விட்டாவே சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் உதிரியாக இருக்கணும், நமக்கு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப உதிரியாகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். 1 கப்பு பருப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் எடுத்ததுனால உருக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் போல் தண்ணியை சேர்த்து வெல்லத்தை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் உருக்கியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம உருக்கி வச்சுருக்க வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். தூசு துருப்பு போகிறதுக்காக தான் நம்ம உருக்கி சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுக்குத்தூளும் ஏலக்காய்த்தூளும் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மணமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு பருப்பு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பூரணம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம எள் பூரணம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு சூடேற்றி வச்சுருக்கேன். அன்றைக்கி 1 கப் அளவு எள் எடுத்திருக்கேன். அந்த எள் நல்லா ஒரு 2 to 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் இருத்துட்டு நல்லா அது டப்புன்னு வெடிகிற அளவு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நமுத்துன்றது தான் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் உங்களுக்கு நல்ல முறுவல் மாதிரி வரணும். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இது நல்லா டப்புன்னு வெடியணும். நம்ம விட்டால் அந்த சத்தம் தெரியணும். பாருங்கள், தெரியுதுங்களா? வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 2 அடி அடித்து எடுத்துக்கலாம். பல்ஸில் ரொம்ப நைஸாக விட்டுறக்கூடாது. பல்ஸில் வச்சு ஒரு 2 டைம் ஓட்டுங்க, போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி நொய்யாக இருக்கணும். அடுத்ததாக 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பல்ஸில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பல்ஸில் விட்டு எடுத்தாச்சு. இந்தளவுக்கு குறைன்னு இருக்கணும். எடுத்து வச்சுருக்கக்கூடிய எள் கலவையில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள், 3/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ சூப்பரான எள் பூரணமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 பூரணம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது தேங்காய் பூரணம் ரெடி பண்ணலாம். நான் 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் தேங்காய் துருவல் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நெய்யிலே இந்த தேங்காய் துருவலை ஒரு 25% அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நெய் சேர்த்து வதக்கும் போது நமக்கு ரொம்பவுமே டேஸ்டியாகவும் ரொம்ப வாசனையாகவும் கிடைக்கும். உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளை கரைசலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பாகுலாம் நல்லா உருகி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அது வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த தேங்காவும் வெல்லமும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்யும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ
இப்போ நமக்கு நல்லா இறுகி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விட்டால் கெட்டிப்பட்டுரும். பாருங்க, நமக்கு 3 வகை பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் மாவு எடுக்கிறேன். அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த மாவுக்கு மேல் மாவுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு கலந்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் மாவு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. நல்லா பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நம்ம பிசையும் போது இதுக்கு சூடு ஆறட்டும். நல்லா சூடாகட்டும். சூடாறினதுமே நீங்கள் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்து அச்சில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அச்சில் சேர்த்துட்டோம். நம்ம சுற்றியும் மாவு வச்சு நல்லா டிப் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளே பூரணம் மட்டும் நம்ம வச்சா போதும். உள்ளே நல்லா பூரணம் அழுத்தி வச்சு இதுக்கு மேலே நம்ம மேல் மாவு வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த பூரண கொழுக்கட்டை செய்யுது. ஆனால் கரெக்டான பதத்தில் சேர்க்கணும். இப்போ நம்ம அச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூண்டு வடிவத்தில் நமக்கு ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நமக்கு தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை ரெடி. இன்னும் 2 வகையில் நம்ம செய்யலாம். அதையும் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த சமோசா டைப்லான அச்சு. இதுலேயும் 2 பக்கம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு 2 பக்கமும் மேல் மாவை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் மேல் மாவு வச்சாச்சு. இதுக்குள்ளே எள் பூரணம் வைக்கலாம். உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, ஏன்னா வெளியில் வந்துடும். கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. ப்ரெஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஓரத்தில் வர்றதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நமக்கு எள் பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம அச்சு இல்லாமல் வீட்டில் எப்படி நம்ம பேப்பர் வச்சு செய்யுதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு பேப்பரை எடுத்துக்கலாம். அதில் நல்லா நெய் தடவி விட்டுக்கோங்க. நெய் தடவிட்டு ஒரு பால்ஸ் போல் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு மாவு எடுத்துக்கோங்க. நல்ல பால் மாதிரி நீங்கள் நல்லா அதை திரட்டிக்கோங்க. நம்ம நெய் தடவி இருக்கிற அந்த இடத்துல நடுப்பகுதியில் வச்சுக்கலாம். நடுப்பகுதியில் வச்சுட்டு இந்த பக்கம் இருக்க அந்த பேப்பரை எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே சரி சமமாக தட்டிக்கோங்க. அங்கே சமமாக தட்டியாச்சு. மேலே இருக்க பேப்பர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் பருப்பு பூரணம் வைக்கிறேன். பூரணம் வச்சுட்டு நம்ம அந்த பேப்பரை எடுத்து லேசாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓரத்தில் மட்டும் ஃப்ரெஷ் பண்ணி விட்டால் போதும். கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அச்சு இல்லாட்டி இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் நம்ம இருக்கக்கூடிய அத்தனை கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் தட்டு வச்சு இட்லி துணி வச்சு போடுறேன். நீங்கள் எண்ணெய் தடவுறதா இருந்தால் நெய் தடவி வச்சுக்கோங்க. அத்தனை கொழுக்கட்டையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், நமக்கு ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைகுறை எதாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.